வணக்கம். இப்போ எண்ணெய் சூயிங் மிஷின்லேருந்து இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சின்ன மிஷினில் வந்து நூல் வந்து சிக்கிக்கிச்சுன்னா அதை எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஊசியை வந்து ஃபுல்லாக மேலே ஏற்றிக்கணும். ஊசி ஃபுல்லாக மேலே போனதுக்கப்புறம் மிஷினை நம்மளை பார்த்தா மாதிரி அப் பண்ண வேண்டியது தான். இந்த செட்டில் டிரைவ் இருக்குல்ல, இந்த செட்டில் டிரைவில் 2 ஸ்க்ரூ இருக்கும், மைனஸ் ஸ்க்ரூ. அதை இப்போ லூஸ் பண்ண போகிறோம். லூஸ் பண்ணி ஸ்க்ரூ வந்து பக்கத்துலேயே சேஃபாக வச்சுக்கிறோம். இது லைட்டாக ஷேக் பண்ணாவே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நூல் மாட்டிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இந்த டேபிள் மேலே வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்விங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கவாக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாஷரை ஷேக் பண்ணி எடுத்தால் வந்துடும். இதை எடுத்ததுக்கப்புறம் நூல் இந்த வந்துச்சு வரும். அதுக்கப்புறம் ஷெட்டில் எடுத்துட்டு இது ஏதாச்சும் வந்து நூல் இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லை டேமேஜோ இல்லை நூல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஷெட்டில்லையே டேமேஜ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ அதை அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு கிளேத்தை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். இது அப்படியே ஷெட்டில் வந்து தொடச்சிக்க வேண்டியது தான். நம்ம கழட்டின எல்லா ஸ்பேரையும் வந்து தொடச்சிடலாம். இந்த ஷெட்டில் ரேசரை இந்த மாதிரி கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த ஷெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணணும்னா திருப்பி போடணும். இந்த கை பிடிக்கிற ஊக்கு வந்து ஷெட்டில் போடுற ஊக்கு வந்து அந்த பக்கம் போகிற மாதிரி கரெக்டாக இந்த காடியில் உட்கார வச்சிங்கன்னா உட்காந்துரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் வாஷரில் ஒரு சைடு ஃப்ளாட் வரும், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேடு வரும். ஃப்ளாட் சைடு வந்து ஆண்ட போகிற மாதிரி இந்த ஊக்கில் உட்கார வைக்கணும். இந்த 2 பின்னில் கரெக்டாக அது உட்காந்துரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கையும் இந்த 2 ஊக்குக்கு நடு சென்டரில் வரும். சரி, இந்த ஹோல்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஸ்க்ரூ போட வேண்டியது தான். மீடியமாக கையில் டைட் வச்சுட்டு கீழே வச்சுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் லைட்டாக டைட் பண்ணிக்கலாம் ஒரு 2 முறை. ஷெட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு நம்ம சுற்றி பார்க்கலாம். ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆயில் விடணும். இந்த ஷெட்டில் சுற்றுற அந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஒரு 2 ட்ராப் விட்டுட்டு ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே ரிவேர்ஸில் திருப்ப வேண்டியது தான். இந்த செட்டில் டிரைவை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மாட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வச்சு லைட்டாக இன்சர்ட் பண்ணிங்கனாவே உட்காந்துரும். அவ்வளோதான். இந்த 2 ஸ்க்ரூவை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ரெண்டுத்துலேயும் மீடியம் டைட் வச்சு ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ணணும்.
இப்போ மிஷினை நிறுத்திட்டு நம்ம சுற்றி பார்த்தோமா மிஷின் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? மிஷின் இப்போ ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.